எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு நான் மோர் வடை குழம்பு செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த மோர் குழம்பு வச்சு நீங்கள் காய்னா சேர்த்துக்கலாம், வடைனா சேர்த்துக்கலாம், அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மோர் குழம்பு செய்கிறதுக்காக பேஸ் இதுதான் மெயின் முக்கியமாக நீங்கள் செய்யணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பும் நல்லா தண்ணியில் ஊற வச்சிடணும். நல்லா ஒரு 2 முறை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடணும். அதுக்கு பிறகு மசாலா பேஸ்ட் தயார் பண்ணணும். மசாலா பேஸ்ட்டில் என்ன நான் போடுறேன்னா, பச்சை மிளகா, கொஞ்சமாக தேங்காய், இஞ்சி, சீரகம் சேர்க்க போகிறேன். சேர்த்து இதை கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு நான் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன். நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா, இதுலேயே அந்த கடலை பருப்பும் அரிசியும் சேர்த்துக்கணும்னு சொன்னாங்க அம்மா. நான் மறந்து போயிட்டேன். ஸோ தனித்தனியாக அரைச்சி விட வேண்டியதாகிடுச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 1/2 லிட்டர் தயிர் எடுத்திருக்காங்க. அந்த 1/2 லிட்டர் தயிரில் இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு, அதுக்கு பிறகு மஞ்சள் பொடி சேர்த்துக்கினேன். அதுக்கப்புறமா நான் இந்த கடலை பருப்பு ஊற வச்சுருக்கிறத சேர்த்து அரைச்சேன். நீங்கள் செய்கிறது எப்படி செய்கிறீங்கன்னாக்கா, நீங்கள் அந்த பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் அரைக்கிறப்பவே நீங்கள் அரைச்சிடுங்க. என்ன மாதிரி செய்யாதீங்க, டபுள் வேலை. இப்போ நல்லா அரைச்சி அது அந்த கடலை பருப்பெல்லாம் அரைச்ச பிற்பாடு எடுத்து இந்த மோர் குழம்புல நான் அந்த தயிரில் சேர்த்துக்கினேன். உப்பு சேர்த்துக்கினேன். நல்லா எல்லாத்தையும் கட்டி முட்டி இல்லாமல் நல்லா அடிச்சிடணும். இந்த மாதிரி ஒரு விஸ்க்கு வாங்கி வச்சுக்கோங்க, பெலூன் விஸ்க்கு, ரொம்ப நல்லா உதவுறது. அண்டு நம்ம இந்த மோரெல்லாம் எந்நேரம் நம்ம செஞ்சுட்டே இருக்கோம். நம்ம வீட்டிலலாம் இந்த மோர் சாதம் அண்டு தயிர் சாதம், இந்த மாதிரி மோர் குழம்பெல்லாம் நம்ம செஞ்சுட்டே இருக்கோம். இந்த மாதிரி விஸ்க் வச்சுக்கினிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. ஸோ அது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை அண்ட் பெருங்காயம் சேர்த்துக்கினேன். அதுவும் கொஞ்சம் நல்லா அடிச்சுட்டு, இப்போ நான் இந்த மோர் குழம்பை எடுத்து அடுப்பில் வச்சிட வேண்டியதான். இன்கேஸ் மோர் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து கொஞ்சம் புளிப்பாக இருந்ததுன்னா, கொஞ்சம் எடுப்பாக புளிப்பாக இருந்ததுன்னா, நீங்கள் அது கொதிக்க வைக்கிறப்போ இன்னும் ஜாஸ்தி புளிப்பாயிடும். ஸோ ஆன மட்டுக்கும் ஒரு கப் அளவுக்கு பால் விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கு பிறகு நீங்கள் அடுப்பில் வச்சு அது நல்லா விஸ்க் பண்ணிகிட்டே இருக்கணும். பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் அந்த மோர் திரியாது. ஸோ ஆன மட்டுக்கும் அது விஸ்க் பண்ணிகிட்டே இருங்க. அது தெரியாத அளவுக்கு பார்த்துட்டு பக்கத்துலேயே நில்லுங்க. அது நல்லா கொதி வந்த பிற்பாடு இந்த மோர் குழம்பு தயார். இப்போ அதுக்கு தாளித்து கொட்ட வேண்டியதுதான். நீங்கள் இன்கேஸ் இதில் காய், பூசணிக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். காய் நீங்கள் அது தனியாக வேக வச்சுட்டு தாளித்து இதில் கொட்ட வேண்டியது தான். ஸோ ஆன மட்டுக்கும் இந்த பேசிக் ரெசிபி இது மோர் குழம்பு. அதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அதில் பிற்பாடு நீங்கள் காய் எதுனா வதக்கி சேர்த்துக்கலாம். இப்போ நான் சீரகம், கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு பொரிய விட்டுருக்கேன் நல்லா எண்ணெயில். அதில் கொஞ்சமாக பெருங்காயம் தூள், காய்ந்த மிளகாய் அண்ட் கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிச்சிட்டு அந்த மோர் குழம்புல எடுத்து விட்டு நான் அதை சர்வ் பண்ணிட போகிறேன். ஸோ இது பேசிக் ரெசிபி. நீங்கள் இன்னும் அட்வான்ஸ்டாக நீங்கள் வீட்டில் யாருன்னா விருந்தாளி வராங்க, இல்லைன்னா நம்ம பண்டிகை எதுனா இருக்குது, நம்ம பண்டிகை எதுனா கும்பிட்றப்போ அமாவாசை அன்னைக்கு இந்த மாதிரி நம்ம மோர் குழம்பு செய்யலாம். அமாவாசை மட்டும்தான் நீங்கள் வடைக்கு ஓட்டை போட்டு இந்த மோர் குழம்பு செய்யணும். மீதி பண்டிகை நாளுக்கு இது நீங்கள் செய்கிற மாதிரி இல்லை. மாலை அமாவாசை இந்த மாதிரி அமாவாசை நாளில் தான் இந்த மோர் குழம்புலாம் செஞ்சு நீங்கள் சமையலுக்கு படையல் போடலாம். ஸோ இந்த மாதிரி மோர் குழம்பு நல்லா அந்த இது வந்த பிற்பாடு எடுத்து நான் அந்த தாளிச்சது கொட்டி சர்வ் பண்ணிடலாம். இப்படியே சர்வ் பண்ணிடலாம். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன். எங்கள் வீட்டில் ட்ரெடிஷ்னலாக இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மெதுவடை செஞ்சு வச்சுருக்கிறத இந்த மோர் குழம்புல அப்படியே விட்டுடுவாங்க. ஸோ அந்த மெதுவடையும் நீங்கள் சேர்த்து செய்யலாம். எங்கள் அம்மா நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மெதுவடையை ரொம்ப எண்ணெயாகிடுது அந்த கிரேவின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வெந்நீரில் அதை விட்டு கொஞ்சம் நல்லா அமுக்கி அந்த தண்ணி அதாவது அந்த எண்ணெயெல்லாம் அந்த தண்ணியில் வடிய விட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த மோர் குழம்புல சேர்க்குவாங்க. இதெல்லாம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான். நான் அந்த வடையை அப்படியே சேர்த்துட்டேன். எனக்கு பரவாயில்ல அந்த எண்ணெய் மெதுக்குனாலும். இப்போ இந்த ரெசிபி நான் சர்வ் பண்ணியாச்சு. ரெசிபியின் டீட்டெயில் பிளாகில் இருக்குது. பிளாக் விசிட் பண்ணுங்கள். என்னோட ஃபேஸ்புக் லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை திருப்பியை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ். பை.